ப்ரோட்டீன் பவுடரை மிக்ஸியில் கொடுத்து ஆட்டிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து இப்படியே பாலில் கலந்து அப்படி குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு மிக்ஸியில் அரைச்சிருந்தால் கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லா வருங்க. நம்ம மிக்ஸியில் கொடுத்தனால இந்த வால்நட்டு டேட்ஸ் எல்லாமே இருந்ததுனால அப்படியே ஒன்றுக்கொன்று ஒட்டிருச்சுங்க. அதில் வந்து கொஞ்சம் லட்டு பண்ணிடலான் இருக்கிறேன். அதுக்கு இதுலேயே ஏற்கனவே இனிப்பு இருந்ததுனால நட்ஸ் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் இனிப்பு இருந்த போது அதுக்கு ஒரே ஒரு வெல்லத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே இந்த வெள்ளை கரைஞ்சப்பறம் அப்படியே வடிச்சிடலாங்க. இந்த வெள்ளை உருகிருச்சுங்க. இதை அப்படியே வடிச்சிடலாம். இதில் இது அடுப்பில் அப்படி வச்சு ப்ரோட்டீன் பவுடர் போட்டு அப்படி கிளறலாங்க. இந்த வெள்ளைப்பாகில் இந்த ப்ரோட்டீன் பவுடர் போட்டுடலாங்க. அப்படியே கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் அப்படியே நெய் விட்டுடலாம். இந்த ப்ரோட்டீன் இதில் லட்டு செஞ்சு கொடுத்துட்டேன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுங்க. எல்லா ப்ரோட்டீன் சத்து சேர்ந்ததுனால ஒரு 2 லட்டு நம்ம பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். ஈவினிங் வரும்போது கூட ஒரு லட்டு கொடுத்துடலாம். நம்மளே ஒரு லட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க ஒரு நாள் ப்ரோட்டீன் நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே கலந்துடலாம். இதில் இன்னும் கூட கொஞ்சம் நெய் விடலாங்க. ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே இந்த நட்ஸ் ஃபுல்லாக வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கிறோம். அதனால் போதும். இந்த வெள்ளத்தை அப்படியே ஒன்று சேர்ந்தாலே போதுங்க. அப்படி நம்ம உருண்டை பண்ணி ஒரு டப்பால் போட்டு வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டு கொடுத்தா போதுங்க. ரொம்ப செஞ்சு பழசு பண்ணி கொடுத்துட்ருக்கூடாது. குழந்தைங்க சாப்பிட்லைங்கிற கவலையே இல்லை. இந்த லட்டு 2 சாப்பிட்டால நல்ல ப்ரோட்டீன் சத்து இருந்தனால நமக்கு மனசு திருப்தியாக இருக்குது. போதுங்க. அவ்வளோதான். அப்படி லட்டு குடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. சூடு நல்லா ஆறின அப்புறம் ஒரு லட்டாக பிடிச்சிடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்ல ப்ரோட்டீன் சத்து. சூப்பரான லட்டு. நட்ஸ் எல்லாம் மறுபடியும் சேர்த்த வேண்டியதில்லை. அதான் நட்ஸ் ஃபுல்லாக சேர்த்து தானே லட்டு. சூப்பரான லட்டுங்க. சூப்பரான ப்ரோட்டீன் லட்டுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள். செஞ்சு வச்சுட்டேன்னா குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துடலாம். பிள்ளைங்க இது நம்மளுக்கு அந்த கவலை இல்லை. ஒரு லட்டு கொடுத்து ஒரு டம்ளர் பால் கொடுத்தாலே போதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. வெறும் கடல மாவில் ஹெல்த்தி இல்லாமல் லட்டு செய்கிறதுக்கு இந்த வெறும் நட்ஸ் லட்டு தானே செஞ்சால் ஈவினிங் வரும்போது அப்படி கொடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.